Hello everyone, welcome back to Girl Crazy Chef. நான் வந்து ஜார்ஜ் ஓமன்ல இருந்து நாங்க வந்து ஓமன்ல வந்து எப்படி குக் பண்றோம் அப்படிங்கறத வந்து நான் இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அந்த விதத்துல இன்னைக்கு வந்து வீக்கெண்ட்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா மஷ்ரூம் வச்சு பிரியாணியும் அதுக்கு சைட் டிஷ்ஷா பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா வந்து எக் வச்சு ஒரு மசாலா மாதிரி அதுவும் எப்படி பண்றதுன்னு காட்டுறேன். அப்புறம் பாத்தீங்கன்னா பொட்டேட்டோ ஃப்ரை அண்ட் தயிர் வெங்காயம் இவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான ஒரு விருந்து இன்னைக்கு வீட்டுல. அண்ட் அது எப்படி பண்றோம், பிரியாணி வந்து அடுப்புல ரெடி ஆயிட்டு இருக்குது. பிரியாணி எப்படி பண்றதுங்கிறதையும் காட்டுறேன். அண்ட் முட்டை வந்து எப்படி மசாலா பண்றதுங்கிறதையும் காட்டுறேன். அண்ட் வேற தயிர் உள்ளி எல்லாம் ரெடி பண்றதையும் காட்டுறேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ வந்து சூப்பரா இருக்க போது நீங்களே எங்க கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா இந்த எங்க சேனல் பிடிச்சிருந்ததுனாக்கி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ நாங்கள் ஓமன்ல இருந்து எப்படி எல்லா குக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, எங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன பண்றது அப்படிங்கறத பார்த்துக்கலாம். காளானை வந்து ஊற வைக்கிறதுக்காக அதுக்குள்ளே அந்த மசாலா எல்லாம் போட்டு ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கர்டு தயிர் போட்டுக்கிறோம். அடுத்தது மஞ்சள் பொடி, அடுத்தது வத்தல் பொடி, அடுத்ததாக கொஞ்சம் என்னது மல்லிப்பொடி, அது என்னது கரம் மசாலா, இது வந்து கொஞ்சமாக பிரியாணி மசாலா. ஸோ இவ்வளோ போட்டுட்டு அது என்ன லெமன். ஸோ ஒரு 2 சொட்டு லெமனும் கொஞ்சம் புளிஞ்சு ஊற்றிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே ஊற வச்சிடலாம். ஸோ இப்போ மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இனி பிரியாணி பண்ண ஆரம்பிச்சிடலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கி வரும்போது இதுவும் ஊறுற டைமிங் கரெக்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா வெங்காயம் இருக்குது, லெமன் இருக்குது, கேஷ்யூ நட், அப்புறம் ட்ரை கிரேப்ஸ், தக்காளி அண்டு பச்சை மிளகாய், அப்புறம் இது பார்த்திங்கன்னா தயிர் அண்ட் இது வந்து நெய் இருக்குது கொஞ்சம். இது வந்து பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சு வச்சுருக்குது. இது கொத்தமல்லி அண்டு புதினா இருக்குதா இல்லையா? இங்கே இருக்குது புதினா. இது வந்து மஷ்ரூம் வந்து ஊற வச்சு வச்சுருக்குது. இது பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஸோ இவ்வளோ தான் நமக்கு இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி பண்ணுறதுக்கான பொருட்கள். பிரியாணி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான அளவு எண்ணெய், அப்புறம் கொஞ்சமாக நெய் ஊற்றுறாங்க. தேவையான அளவு பட்டை கிராம்பு ஸ்பைசஸ் போட்டுட்டு தேவையான அளவு பச்சை மிளகாய், கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் போடுறோம். ஹாய், இன்னைக்கு வந்து நம்ம மஷ்ரூம் பிரியாணி பண்ணுறது வந்து நான் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். அண்ட் இன்னைக்கு ஒய்ஃபுக்கு ரெஸ்ட்டு, அதனால ஸோ இப்போ வந்து வெங்காயம் வந்து நம்ம போட்டு வதக்கிட்டு இருக்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு 1 by 1 ஆட் பண்ணுறது எப்படி பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் வெங்காயம் வந்து சூப்பராக எண்ணெயில் வதங்கிட்டு இருக்குது. ஸோ அடுத்து என்னென்ன ஆட் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். போட்டுட்டு அதை வந்து நல்லா கிண்டி விட்டுடலாம். இப்போது இஞ்சி பூண்டு வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருந்த தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நல்லா ஒரு கிண்டி விட்டோம்னா தக்காளி வந்துட்டோம். வெங்காயம் தக்காளி எல்லாம் பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க இந்த இலை குலைகளாக போட்டு இது வந்து ஒரு வாட்டி கிண்டு, புதினா அப்புறம் மல்லி இலை போட்டு ஒரு கிண்டு. அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருந்த கேஷ்யூ நட்டும் ட்ரை கிரேப்ஸும் போட போகிறேன். ஸோ இது போட்டுட்டு அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருந்த ஊற வச்சுருந்த காளான். ஸோ காளானை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம். கொஞ்சம் ஜென்டிலாக கிண்டணும், இல்லைன்னா காளான் வந்து ரொம்ப பொடிஞ்சு போயிடும். கொஞ்சம் ஜென்டிலாக கிண்டி விட்டோம்னா காளான் வந்து அந்த மசாலா கூட சேர்ந்து மிக்ஸ் ஆயிரும். இப்போது தயிர் ஒரு 2 ஸ்பூன் தயிர்,
அவ்வளோதான், தயிர் போதும். அடுத்து கொஞ்சமாக லெமன், லெமன் ஊற்றிட்டு இது எல்லாத்தையும் போட்டு இப்போ கிண்டுறேன். வாவ், பிரியாணி மசாலா ஆட் பண்ண போகிறேன். 1 ஸ்பூன், அவ்வளோதான். பிரியாணி மசாலா வந்து கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா அந்த நம்ம இது மஷ்ரூம் வந்து ஊற வைக்கும் போதே வந்து அதில் வந்து மசாலாலாம் நம்ம தேவையான அளவு போட்டுட்டோம். அதனால் இப்போ வந்து கொஞ்சம் தேவையான அளவு மட்டும்தான் போட்டிருக்குது, அதிகமாக போடலை. தேவையான அளவு தண்ணி ஊற்றுறேன். அதாவது 2 கப் அரிசி போட்டிருக்கோம். 2 கப் அரிசிக்கு இதில் வந்து 1 கப்புக்கு 1.5 கப்பு வச்சு 3 கப்பு தண்ணி ஊற்ற போகிறேன். 1 2 3, அவ்வளோதான். 3 கப்பு தண்ணி ஊற்றி லைட்டாக அப்படியே கிண்டி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போடணும். உப்பு போட்டுட்டு இது பண்ணிக்குவோம். கிண்டி விட்டு ரைஸ் போடலாம். ஃபஸ்ட்டு நான் எடுத்து வச்சுக்க அரிசி போட்டுக்கிறேன். இப்போ பாஸ்மதி ரைஸ். ஸோ ரைஸ் வந்து போட்டோம். இப்போ ரைஸ் போட்டுட்டு அப்படியே ஒரு வாட்டி கிண்டிட்டு உப்பு தேவையான அளவு போட்டு பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடறேன். இப்போ உப்பு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ உப்பு பார்த்துட்டோம், எரிப்பு எல்லாம் ஓகே. இப்போ கிண்டி விட்டு இதை வந்து ஒரு விசிலுக்கு மூடி வச்சிடுறேன். ஓகேவா? மூடி வச்சுட்டு எடுத்து பார்த்தோம்னா பிரியாணி சூப்பராக கமகமன்னு ரெடி ஆயிரும். இப்போ மூடி வச்சிடலாம். ஸோ இப்போ நான் வந்து பிரியாணி வந்து அந்த ஏரெல்லாம் போயிடுச்சு குக்கரில். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குதுன்னு. வாவ், சூப்பராக வந்துருக்கு. ஸோ இப்போ நம்ம கிண்டி பார்த்துடலாம். தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டேன்னு நினைக்கிறேன். அது குக்கர்லேருந்து எடுக்கும்போது இந்த மாதிரி இருக்குது. ஆனால் இது ட்ரை ஆயிரும். ஆனால் அந்த அரிசி வந்து ரொம்ப செப்பரேட்டாக வராமல் கொஞ்சம் கட்டியாக இருந்த மாதிரி இருக்குது. ஆனால் ஸ்மெல்லு வேறு லெவலில் இருக்குதுப்பா. ஸோ பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் போயிட்டு இருக்குது, பார்க்கலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு வந்து என்னென்ன போடுறேன்னாக்கி உப்பு ஆல்ரெடி போட்டேன். தேவையான அளவு மஞ்சள் போடுறேன். அண்ட் இது வந்து வத்தல் பொடி, காரத்துக்கு வத்தல் பொடி. அண்ட் கொஞ்சமாக மல்லிப்பொடி. ஸோ இவ்வளோதான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணோம்னா சூப்பராக ரெடி ஆயிரும். தோசைக்கல்லில் தான் இன்றைக்கி இது பண்ண போகிறேன் உருளைக்கிழங்கு. ஸோ அதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓகே. அண்ட் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு எடுத்து போட்டுக்கலாம். இப்போது எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிட்டு, இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு எடுத்து பேனில் போட்டுக்க வேண்டியதான். இதை வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம இப்போ பக்கத்தை மட்டும் மாற்றி மாற்றி விட்டோம்னா சூப்பராக இந்த பேன்லேயே வந்து ரெடி ஆகிடும். இப்போது இது வந்து வெந்ததெல்லாம் இப்போ நம்ம வந்து பக்கம் மாற்றி போட்டுக்கலாம். ஸோ இப்போ நமக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இதை எடுத்து அப்படியே நம்ம டிஷ்யூ வச்சு பேப்பரில் வச்சுருக்கிறோம். இதில் மாற்றிக்கலாம். இப்போ முட்டை மசாலா பண்ணுறதுக்கு சட்டி அடுப்பில் வச்சுட்டு
இதை வந்து ஃபஸ்ட்டு அந்த முட்டையை நல்லா ஆம்லேட் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து சின்ன சின்ன ஸ்கொயராக கட் பண்ணி எடுக்கணும். அதுக்காக என்ன பண்ணோம்னா இந்த பேன் வந்து அடுப்பில் வச்சு இதில் வந்து எண்ணெயை ஊற்றிட்டு முட்டையை கலக்கி அதில் ஊற்ற போகிறோம். இப்போது இந்த பேன் வந்து காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஊற்றி வச்சுட்டு உடச்சி வச்சுருக்க முட்டை பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் கலக்கி வச்சுருக்கிற முட்டை. ஸோ இப்போ இதை வந்து அப்படியே ஊற்ற போகிறோம். இதில் இது வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை வந்து சின்ன சின்ன ஸ்கொயர் பீஸாக நம்ம கட் பண்ணி இதை வச்சு ஒரு மசாலா பண்ண போகிறோம். ஸோ இது நல்லா வேகட்டும். ஸோ இது இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இது வந்து கொஞ்சம் ட்ரை ஆகணும், நல்லா கரிஞ்ச மாதிரி பக்குவத்துக்கு வரணும், அப்போ தான் அது நல்லாயிருக்கும். இது வந்து பக்கத்தில் மாற்றி போட்டுடலாம். இப்போ ஸோ கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இப்போ இது வெந்ததுக்கப்புறம் இதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண போகிறோம். இப்போது நம்ம போட்டு வச்ச ஆம்லெட்டை வந்து இதில் எடுத்து இப்படி வச்சு நம்ம கத்தி வச்சு நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன ஸ்கொயர் பீஸாக கட் பண்ணிக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே ஈஸி. ஆக்சுவலாக இது பார்க்குறதுக்கு வந்து பன்னீர் மாதிரியே இருக்கும். இந்த ரெசிபி பன்னீர் வந்து இப்படி தானே இருக்கும், ஸ்கொயராக பார்த்தீங்கன்னா தெரியும். வந்துருச்சா? ஸோ இதை வந்து இனி ஒரு மசாலா மாதிரி ரெடி பண்ண போகிறேன். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். இப்போ நம்ம இது பண்ணுறதுக்கு சட்டி அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது சட்டி காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு, கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக சோம்பு, பச்சை மிளகாயும் கருவேப்பிலை லைட்டாக ஒரு கிண்டிட்டு ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியனை போட்டு நல்லா இது வதக்கணும். நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், ரொம்ப கூடுதலாக போடக்கூடாது, இவ்வளோ போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இதை நல்லா வதக்கி விட்டுட்டு கூடவே தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தக்காளியும் நல்லா வதங்கி பேஸ்ட் ஆகணும். பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம முட்டையை போட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கிட்டா இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதுக்கு வந்து தேவையான மசாலா ஆட் பண்ண போகிறேன். மசாலா வந்து இதுக்கு மெயினாக பெப்பர் தான். பாக்கி வத்தல் மல்லி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு பெப்பர் மட்டும் தான் கொஞ்சம் தூக்கலாக போட போகிறேன். பார்த்திங்கன்னா தெரியும், 1/2 ஸ்பூன் தான் போடுறேன். மல்லி வந்து ஒரு ஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கலாம். கொஞ்சம் வேணால் கூட போட்டுப்போம். அப்புறம் மஞ்சள் தேவையான அளவு, அப்புறம் பிளாக் பெப்பர். இது வந்து பிளாக் பெப்பர் வந்து ஒரு 1.5 ஸ்பூன். ஸோ மசாலா வந்து இதுக்கு தேவையானது இவ்வளோ தான். மசாலா போட்டு நல்லா ஒரு வாட்டி கிண்டி விட்டோம்னா மசாலா ஸ்மெல்லு ஓரளவுக்கு போனதுக்கப்புறம் நம்ம முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் வேணால் தண்ணி ஊற்றிக்கலாம், ரொம்ப கூடுதலாக ஊற்றிடக்கூடாது. அந்த மசாலா வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இப்போ தேவையான அளவு உப்பு, உப்பு போட்டு கிண்டி விட்டு லைட்டாக இது வேகட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம முட்டை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தோன்னா மசாலா வந்து நல்லா வெந்துருச்சு இது இந்த கிரேவி. ஸோ உப்பு மட்டும் டேஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ உப்பு ஆட் பண்ணிவிட்டு கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த முட்டை கட் பண்ணி வச்சுருந்த எக்கை ஆட் பண்ணுறேன். இப்போது இதை வந்து நல்லா கிண்டி விட்டோம்னா அவ்வளோதான். இது ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் விட்டோம்னா அந்த மசாலா எல்லாம் இந்த முட்டையில் வந்து நல்லா ஏறி பிடிச்சிருக்குன்னா நம்ம ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. வாவ், ரொம்பவே சூப்பராக வந்துருக்கு. இது வந்து மஷ்ரூம் பிரியாணிக்கு காம்பினேஷனுக்கு வந்து சூப்பராக இருக்கும். இந்த கத்தரிக்காய் தொக்கு இதெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரியே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இது
அவ்வளோதான், நம்ம முட்டை ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து டாப்பிங்ஸ் எடுத்து போட்டுக்கிறேன். வா, அப்படியே போட்டு சிம்பிளாக ஒரு பெரட்டு. பெரட்டி விட்டோம்னா நம்ம ரெசிபி ரெடி. ஸோ இப்போ இதை வந்து மூடி வச்சுட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம முட்டை மசாலாவை வந்து வேறு பாத்திரத்தில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ தயிர் உள்ளி வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ இது வந்து கிண்டி 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 சூப்பராக ரெடி பண்ணி எடுத்தோம்னா கலர்ஃபுல்லாக இருக்கும். எப்போவும் நாங்கள் பண்ணுற மாதிரி கேரட்டு, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு சூப்பராக பண்ணுறோமா, அதனால் கலர்ஃபுல்லாக இருக்கும் இது. ஹலோ எவ்ரிவன், இப்போ வந்து இன்னைக்கு பண்ணின மஷ்ரூம் பிரியாணி ரெசிபிஸ் வந்து எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. மஷ்ரூம் பிரியாணி வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஆக்சுவலாக ஒய்ஃப் பண்ணால் வந்து கரெக்டாக வந்திருக்கும். நான் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணதுனால ஒய்ஃப் கிட்ட கேட்டு கேட்டு தான் பண்ணினேன். அதனால் எனக்கு வந்து கரெக்டாக வரல. அந்த பக்கம் கொஞ்சம் தண்ணி வந்து கூடிடுச்சு ஊற்றுனது. ஓகேவா? ஸோ இப்போ என்னென்ன பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் வாங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா அந்த மசாலா, எக் மசாலா வச்சு பண்ண அந்த கிரேவி. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண மஷ்ரூம் பிரியாணி சூப்பராக ப்ரெசன்டேஷன் பண்ணி வச்சுருக்கிறேன்னா. ஓகே, அண்ட் வாவ், ஐயோ, அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இது வந்து உருளைக்கிழங்கு பொரியல், உருளைக்கிழங்கு ஃப்ரை. ஆனால் வந்து ரொம்ப கரிஞ்சிருச்சு ஒரு சில இது. நெக்ஸ்ட்டு எப்போவும் மாதிரி தயிர், வெங்காயம். ஸோ இவ்வளோ தான் இன்னைக்கு நமக்கு லஞ்சுக்கு மெனு. ஓகே, இன்னைக்கு வந்து மெனு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு லஞ்சுக்கு. அண்ட் இப்போ சாப்பிட போகிறோம். அண்ட் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனாக்கி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நாங்கள் வந்து ஓமனில் எங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா. அண்ட் மீண்டும் அடுத்த வீடியோவில் அடுத்த வீக்கெண்டில் வந்து இன்னொரு விருந்து, டிஃப்ரெண்டாக ஒரு விருந்து வைக்கலாம். ஸோ அது என்னங்கிறத நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது கல்ஃப் கிரேசி செஃப். பை பை.